நீங்கள் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். நேரம் இன்னைக்கு கொஞ்சம் தான் இருக்குது. நம்ம கடந்த சில வாரங்களாக ஏன் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கறது இல்லை, அல்லது எப்படி ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பார் அப்படிங்கிற குறிப்புகளை பார்த்து கொண்டு வருகிறோம். நிறைய முடிச்சிட்டேன். 2 குறிப்பு தான் பாக்கி இருக்குது. அதில் 1 மாத்திரம் பார்ப்போம். நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு, நல்லா கவனிங்க, நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதிலை அனுப்பி தர வேண்டும் என்றால் நம்ம ஜெபத்தில் தேவனுடைய வார்த்தை கலந்திருக்க வேண்டும். ஒத்துருமே ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமேன். தேவனுடைய வார்த்தை. அப்போ ஜெபம் ஜெபம் ஜெபம்னா ஜெபத்தை தனியாக பிரிச்சுட்டு போயிடாதீங்க. ஜெபமே தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் ஜெபமே வருது. தேவனுடைய வார்த்தை கேட்டு கேட்டு தான் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக மாறிவிடுகிறீர்கள். நம்ம வசனம் இல்லாத ஜெபம் ஒரு செல்லாத காசு மாதிரி. வசனமே எனக்கு தெரியல அப்படின்னா நான் ஜெபம் பண்ணுறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. எப்படியாவது வசனம் நமக்குள்ள நல்லா போகணும். அந்த வசனத்தினால ஜெபம் புறப்பட்டு வருகிறது தான் சரியான ஜெபமாய் காணப்படுகிறது. எரேமியா 20:9 ஒரு வாசியுங்கள். ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்னியை போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன். எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று. கவனிங்க, ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்னி போல் என் இதயத்தில் இருந்தது. அந்த வார்த்தை உங்களுக்குள்ள எரிந்து கொண்டே இருக்கும், உங்களுடைய எலும்புகளை சூடாக்கி கொண்டே இருக்கும். அந்த வார்த்தை தான் உங்களை தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க இழுத்து கொண்டு போகிறது. ஆமேன். அந்த வார்த்தை உங்களுக்குள்ள பொங்கி பொங்கி வரணும். யார் யாருக்குள்ள தேவனுடைய வார்த்தை நிறைஞ்சிருக்குதோ அவங்க சுலபமாக ஜெபம் பண்ண முடியும். அந்த ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்பார். இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் நீதிமொழிகள் 28:9 வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. வேதத்தை கேளாதபடினா பிரசங்கத்தை கேளாதபடி. ஞாயிற்றுக்கிழமை நான் என்ன உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன்? நிறைய தேவனுடைய வார்த்தைகளை வச்சு தான் நான் பிரசங்கம் பண்ணுறேன். நல்லா என் பிரசங்கத்தை எப்பொழுதுமே கவனிச்சு பாருங்கள். அடிக்கடி வசனங்களை படிக்க சொல்கிறேன். அப்போது வசனங்களையே உங்களுக்கு பிரசங்கமாக பண்ணுகிறேன். இந்த எப்படி ஸ்கூலில் படிக்கும் பொழுது தெரியாத பாடங்களுக்கு என்ன ஒரு கைடு கொடுக்குறாங்க, கோணார் அப்படிம்பாங்க தமிழில். அந்த மாதிரி புரியாத வசனங்களுக்கு ஒரு விளக்க உரை கொடுக்குறேன். நான் பேசுவது தேவனுடைய வசனம், வார்த்தை. இங்க என்ன சொல்றாரு? வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கனுடைய ஜெபமும் அருவருப்பானது. ஞாயிற்றுக்கிழமை வந்தா வசனம் கேட்கறக்கே ஆசை இல்லை. சில பேருக்கு தூங்குறாங்க, கொட்டாய் விடுறாங்க, செல்போனை நோண்டிட்டு இருக்கிறாங்க, கால் அட்டன் பண்ணுறதுக்கு எழுந்து வெளியில் போகிறாங்க. இங்கே உட்கார்ந்துட்டு இருந்தாலும் அவங்க மனசு வசனத்தின் மேலே இல்லை, ஏதோ முடிகிற வரைக்கும் உட்காரன்ட்டு இப்படி இருந்தீங்கன்னா உங்கள் ஜெபம் அருவருப்பான ஜெபம் அப்படிங்கிறார். வேதனையோடு கூட அவர் எழுதுகிறார். திரும்ப திரும்ப அந்த வசனத்தை பாருங்க. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கனுடைய ஜெபமும் அருவருப்பானது. எனக்கெல்லாம் இந்த வசனம் பாஸ்ட் ஏதோ பிரசங்கம் பண்ணுறாரு, எனக்கு போய் அவருடைய பிரசங்கம் கேட்கணும், இவங்க பிரசங்கம் கேட்கணும் இல்லை. உன்னை ஒரு லோக்கல் சர்ச்சில் இணைத்து வைத்திருக்கிறார். உனக்கு என்னை மெய்ப்பனா கொடுத்திருக்கிறாரு. என் மூலமாக கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறதால் உனக்கேற்ற தேவ வார்த்தையாய் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அந்த வார்த்தையை நீ செவி கொடுத்து அதுக்கு கீழ்ப்படிந்து நீ ஜெபிக்கும் பொழுது உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். உனக்காக மெய்ப்பனை ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறார். அப்போ வேதத்தை கேளாதபடி எனக்கு பிரசங்கம்லாம் இஷ்டம் இல்லை, போர் அடிக்குது, அது இதையும் பேசுகிறாங்க இல்லைங்க. இந்த வசனம் தான் உன்னை ஜெபம் பண்ண வைக்கிறதா இருக்கிறது. வசனத்தை கேட்கணும். வசனம் கேட்குற நேரத்தில் அதிகமான அட்டென்ஷனோடு கூட காணப்படும். கர்த்தர் பார்க்குறாருல. மற்ற இடங்கள் போனால் எப்படி கவனிக்கிறீங்க, உங்கள் பிஸ்னஸில் வரக்கூடிய காரியத்தெல்லாம் எப்படி பண்ணுறீங்க, அதெல்லாம் அவர் பார்க்குறார். உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி கருத்தாய் ஸ்கூல் புக்ஸ்
டியூஷன் எல்லாம் எப்படி ஒழுங்கு பண்ணுறீங்க, எப்படி எடுக்கிறீங்க, உலக கல்வியில் எவ்வளவு ஆர்வம் காட்டுறீங்க. அப்போ ஆவிக்குரிய இதுலேயும் வசனத்தின் பேரில் ஒரு வாஞ்சை உங்களுக்கு இருக்க வேண்டும். வசனம்தான் உங்களை ஜெபிக்க, உங்களை ஆயத்தப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. 1 தெஸ்ஸலோனியர் 2:13. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. நல்லா கவனிங்க. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு, என்னால நீங்க கேள்விப்படுறீங்க, கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினால நாங்கள் இடைவிடாமல் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே அப்படியே சொல்றார். பாஸ்டர் பேசுறது மெய்யாகவே தேவ வசனம்தான். அல்லேலூயா. மனுஷன்தான் பேசுறேன், ஆனால் சபையார் அதை மனுஷர் வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளாம எதுவாக ஏற்றுக்கொள்கிறாங்க? தேவனுடைய வசனமாய் ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ சொல்கிறாரு, அதை விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது என்னன்னு பண்ணுகிறது? பலனும் செய்கிறது. உங்களுக்குள்ள அது பேலன்ஸ் செய்கிறது. இன்றைக்கு காலையில் பேசுகிற வார்த்தை உங்கள் ஆத்மாவுக்குள்ளே பேலன்ஸ் செய்கிறதா இருக்கிறது. சத்தம் அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ நீங்கள் உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கணுன்னா பிரசங்கத்தை கேட்கணும், வசனத்தை கேட்கணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆராதனைக்கு வரணும், வந்து உங்களுக்குன்னு சொல்லப்படுகிற வசனத்தை கேட்க வேண்டும். கேட்கறதுனால தான் கர்த்தர் கொடுக்கிறார். லூக்கா 8:18 அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. படிங்க லூக்கா 8:18. ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். போதும், அங்கே ஸ்க்ரீனை பாருங்க. ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து என்னங்க, என்ன எழுதுறாரு? அதில் ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியுது. இன்னொரு இடம் படித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். என்ன சொல்றாரு? நீங்க எப்படி கேட்குறீங்க அதுல உங்க கவனத்தை செலுத்துங்க. நீங்க எப்படி கேட்குறீங்களோ அதில் தான் உங்களுக்கு கொடுக்கறதும் அடங்கி இருக்கிறது. உங்க ஜெபத்துக்கு பதில் நீங்க கேட்கறது தான் இருக்குதுங்கிறார். எவ்வளவு தூரம் வசனத்தை ஆர்வமா கேட்கிறீங்களோ அவர்களுக்கு தான் தேவன் எல்லாவற்றையும் கொடுக்கிறாரு. கேட்கிற விதத்தை கவனிங்க. லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் அந்த முதல் பகுதியில் விதை விதைக்கிறது பற்றி தான் சொல்றாரு. விதை என்பது தேவனுடைய வார்த்தை. ஒருவன் விதைக்க புறப்பட்டு போனான், அவன் விதைப்பது தேவனுடைய வசனம் அப்படிங்கிறார். அப்போ பிசாசு இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நீங்கள் கேட்கிறதை எவ்வளவு உற்சாகமாக ஆர்வத்தோடு கூட நிறைய ஸ்தோத்திரம் பண்ணி ரிசீவ் பண்ணுகிறீர்களோ அதுதான் தேவனிடத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும், ஜெபத்திற்கு பதிலை கொண்டு வரும். எல்லாமே பைபிளை கனெக்ட் பண்ணி தான் வச்சிருக்கிறாரு, ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகுது. ஆகவே வெறும் ஜெபம் தான் யோசிக்காதீங்க, ஜெபம்னாலும் வார்த்தையும் அதிலே அடங்கியிருக்கிறது. ஆகவே தேவனுடைய தான் ஆதி காலத்து சபை, அதாவது படிக்க வேண்டாம், நமக்கு நேரம் குறைவாக இருக்குது. அப்போஸ்தலர் 17:11 பெரேயா சபை தெஸ்ஸலோனிக்கர் உள்ளவர்களை காட்டிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். ஏன் அப்படி இருந்தார்கள்? தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். ஆமென். எவ்ரிடே பிரசங்கம் பாஸ்டர் பண்ணுவார், வீட்டுக்கு போய் அவங்க அந்த பிரசங்கத்தை ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக எழுதிட்டு அந்த வசனங்கள் அந்த வாரமெல்லாம் தியானம் பண்ணினால அவர்கள் நற்குணசாலிகளாய் மாறினார்கள். தெஸ்ஸலோனிக்க ஒரு சர்ச்சை கம்பேர் பண்ணுறாரு. இந்த சர்ச்சை விட இவங்க ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்துட்டாங்க. வசனம் நம்முடைய கேரக்டரையே மாற்றிடும். வசனம் நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. ஏன் நான் இன்னைக்கு ஜெபங்கிற டாப்பிக்கில் ஏன் வசனத்தை கொண்டு வரேன்? இந்த வசனம் தான் உங்களை ஆயத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். அதனாடி நீங்கள் வசனத்தை நீங்கள் அற்பமாக நீங்கள் எண்ணக்கூடாது. ஓசியா 4:6 வாசிக்க வேண்டாம். என் வேதத்தை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், என் ஜனங்கள் அவைகளை என்னவாய் எண்ணினார்கள்? அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். ஓசியா 4:6 சொல்லப்பட்டிருக்கிறது.
நீ என் வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன்னை பிள்ளைகளை மறந்து. ஐயோ பயமா இருக்கு அந்த வசனத்தை படிக்கிறதுக்கே. வேதத்தை மறந்தா நான் பிள்ளைகளை மறப்பேன்னு சொன்னார்னா அது என்னங்க? அது கொஞ்சம் கஷ்டமான வசனமா இருக்கு. ஒவ்வொரு முறையும் இங்கே இருக்கிற நம்முடைய வாட்ச்மேன் அவர் விட்டுட்டு போன பைபிளெல்லாம் எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறாரு. நல்ல பைபிள் விட்டுட்டு போயிடுறாங்க. எப்படிங்க பைபிளை மறந்துட்டு போகிறீங்க? ஆச்சரியமாக இருக்குது. பைபிள் வேண்டாம், அப்போ அந்த வாரமெல்லாம் நீங்கள் என்னத்தை படிக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு திருமணமான தம்பதிகள் திருமண நாளை கொண்டாடுகிறேன் என்று சொல்லி அவங்க பாஸ்டரை வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. ஃபாரினில் அவங்க டேபிள் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு டேபிளே ஜெபம் பண்ணுவாங்க. அப்போது ஜெபம் பண்ணுற நேரத்தில் பாஸ்டர் பைபிள் கொண்டு வர சொன்னார். நல்லா அழகு பைபிளை கொண்டு வந்து வச்சாங்க. அப்போது பாஸ்டர் நல்லா குடும்பத்தோடு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டார். இந்த வீட்டம்மா பாஸ்டர் போன பிறகு டேபிள் மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்து அடுக்கி வைக்கும் பொழுது பார்த்தா பாஸ்டர் வாராங்கன்னு சொல்லி ஸ்பெஷலாக ஒரு கோல்டன் ஸ்பூன், அழகாக கோல்டு பார்த்துருக்குறேன், கோல்டு கலர் ஸ்பூன் பாஸ்டருக்காக எடுத்து வச்சாங்க. இவர் போன பிற்பாடு அந்த ஸ்பூனை காணோம். ஐயோ என்னடா இது, நம்ம பாஸ்டர் திருடுவாரா? எப்படி போய் பாஸ்டர்கிட்ட நம்ம கேட்கறது? இவர் வந்துட்டு போன பிறகு தானே காணும். ஒரே அங்கலாய்ப்பு. எப்படி போய் பாஸ்டர்கிட்ட கேட்கறது? எப்படிங்க, யாருங்க போய் கேட்பா? எப்படி கேட்கறதுன்ட்டு விட்டுட்டாங்க அமைதியாக. நாட்கள் ஓடிச்சு. அதே சபைக்கு தான் போயிட்டு இருந்தாங்க. மறுபடியும் அடுத்த வருஷம் அவங்க திருமண நாள் வந்தது. சரி, அப்போ சொன்னாங்க மறுபடியும் நம்ம பாஸ்டரை கூப்பிட்டு எப்படியாவது இந்த பாயிண்ட்டுக்கு என்ன பண்ண சொல்லலாம், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், நீங்கள் வந்துட்டு போன பிறகு தான் இது நடந்தது. அந்த மாதிரி அவரை குத்தாமல் வேறு மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசுவோன்ட்டு பிளான் பண்ணி பாஸ்டரை கூப்பிட்றாங்க. அவரும் போகிறாரு. அப்புறம் போய் ஜெபம் அந்த சாப்பாடெல்லாம் முடிஞ்சு சரி ஜெபம் பண்ணலான்னு சொல்லும் பொழுது அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு ஒரு ஜெப விண்ணப்பம் இருக்குது. அப்போ சொல்கிறேன் சரி நான் ஜெபம் பண்ணுறேன் என்ன அப்படி. அதுக்குள்ளே பாஸ்டர் சொன்னார் நீங்கள் பைபிளை கொண்டு வந்து என் கையில் கொடுங்க ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னால் அப்படின்னா. பைபிளை கொண்டு வந்து கொடுத்தாங்க. என்ன விண்ணப்பம்னு கேட்டாங்கன்னா அவங்க சொல்கிறதுக்கு ரொம்ப தயங்கினாங்க. சரி பாஸ்டர் அப்புறம் சொல்லுங்கன்னு பைபிளை திறந்தாருன்னா அந்த பைபிளுக்குள்ளே கோல்டன் ஸ்பூன் அப்படியே இருக்குது. என்னன்னா இந்த பாஸ்டர் இவங்களை செக் பண்ணணும்னு விரும்பி அன்றைக்கி சாப்பிட்டு முடித்தோடனே இவங்க பைபிள் படிக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கறக்கா அதை கரண்ட் என்ன பண்ணிட்டாரு, படித்து அதே இதுக்குள்ளே வச்சுட்டு போனார். கண்டுபிடிச்சிட்டாரு. ஒரு வருஷம் இவங்க அந்த பைபிளையே திறக்கலை. அதுக்காக தான் அதை பண்ணிங்கிறாரு. இப்படியும் நம்ம ஆளுக இருக்கிறாங்க. வேதத்தை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை என்னவா எண்ணுகிறார்கள், அந்நிய காரியமாய். அதை பற்றி கவலையே இல்லை. முந்தியெல்லாம் நான் கேட்பேன் படிச்சிங்களா, பைபிள் படிச்சிங்களா இல்லையான்னு நான் கேட்டுகிட்டே இருப்பெல்லாம் விட்டுட்டேன். ஏன்னா நம்ம எதிர்பார்க்குற ஆன்சர் வரதில்லை. நிறைய வாலிப பையங்க தங்கச்சிகளை கேட்குற இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் ஃபேஸ்புக்கில் 24 மணி நேரம் இருக்கிறாங்க, இன்டர்நெட்டில் இருக்கிறாங்க, ட்விட்டரில் இருக்கிறாங்க, இன்ஸ்டாகிராமில் இருக்கிறாங்க, யூடியூப்பில் இருக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. வசனம் தான் நம்மை ஜபத்துக்கு ஆயத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. சத்தமாக அல்லேலூயா சொல்லுவோம். ஜபத்திற்கும் வசனத்திற்கும் கனெக்ஷன் இருக்கிறது. நீதிமொழிகளை வாசித்து பார்த்தீங்கன்னா டைம் இல்லை. இந்த வசனம் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. எல்லாரும் சொல்லுங்கள் இந்த வசனம் அப்படின்னே வசனம் இருக்குது. கண்களை விட்டு அப்படின்னா என்ன, கண்கள் அந்த வசனத்தை அதுக்காக அப்பப்போ ஸ்க்ரீனில் போடுறேன். வசனத்தை பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு தெரியுது. ஓ இப்படி இருக்குதான்னு உங்களுக்கு தெரியுது. பாருங்கள் வசனத்தை. உங்களுக்கு சின்ன எழுத்து பைபிளாக இருந்தால் பெரிய எழுத்து பைபிள் வாங்குங்க. வசனத்தை உங்கள் கண்கள் வசனத்தை பார்க்க வேண்டும். ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு கண்களை கொடுத்ததுன்னா ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் பாருங்கள். இல்லைன்னா காதில் கேளுங்க. முதல் கண்களை பார்க்கணும், ரெண்டாவது காதுகளை கேட்கணும். விசுவாசம் கேள்வினாலே தான் வரும். மூன்றாவது யோசுவாக்கு சொன்னார் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. வாயில் வசனம் இருக்கணும், கண்ணு பார்க்கணும், காதில் கேட்கணும், இருதயத்தில் தியானம் பண்ணணும். அப்போ இந்த இருதயம், கண்ணு, வாய், காது இவைகள் எல்லாம் தான் நம்மை ஜபத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறது. இவைகள் எல்லாம் வசனத்தோட கனெக்டடாக இருக்கிறது. இந்த ஒவ்வொரு அவயவத்தையும் வசனத்திற்காக கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 3:16-17 சீக்கிரம் படிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும்
பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால், ஆங்கில பைபிளில் ஆல் ஸ்கிரிப்சர்ஸ் ஆர் breath by the breath of God, ஆண்டவருடைய சுவாசத்தினால வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்று எழுதியிருக்கு. ஒவ்வொரு வசனத்தின் மேலேயும் ஆண்டவருடைய மூச்சு இருக்கிறது. எப்படி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தாரோ, அதே போல தேவ ஆவியானவர் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் முடியிருக்கிற அத்தனை வசனங்கள் பேரிலும் அசைவாடி இருக்கிறார். ஆகவே தான் தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது, அவர் அசைவாடினதினாலே. ஆகவே அந்த வசனங்களை நீங்கள் அற்பமாக எண்ணிக்கொள்ளக்கூடாது. அந்த வசனத்தை நீங்கள் படிக்கணும். ஏன்னு கேட்டால் அது நம்மை தேறினவர்களாக நிறுத்துகிறது, நற்கிரியை செய்ய நம்மை தகுதி உள்ளவன் ஆக்குகிறது, உபதேசத்துக்கு அது உதவியாக இருக்கிறது. யாரையாவது பாஸ்டர் திட்டுறதுன்னா எதை வச்சு தான் திட்டுவார்? வசனத்தை வச்சு தான். அதான் எழுதியிருக்குது, கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் பழக்கத்தை சொல்லி கொடுக்கறது, இப்படி தான் இருக்கணும், தோத்திரம் பண்ணணும், நீதியை படிப்பிக்கிறதுக்கும் பிரயோஜனம் உழைவுளாக இருக்கிறது. எல்லா வசனமும் கலந்து தான் உன்னுடைய ஜபம் ஏறெடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. வசனமும் ஜபமும் எப்பொழுதும் ஒன்றாக பிரயாணம் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. பைபிளை நேசிக்க வேண்டும். 40 பேர் பைபிளை 1500 ஆண்டு கால திட்டத்துக்குள்ள வெவ்வேறு இடங்களிலிருந்து வெவ்வேறு மொழியில் வெவ்வேறு லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்தவங்க, ஒருத்தர் பார்க்காதவங்க எல்லாரும் ஒரே காரியத்தை தான் எழுதியிருக்கிறார்கள். அதுதான் பைபிள். அற்புதமான பைபிளாக இருக்கிறது. எல்லாரும் இயேசுவை தான் எழுதியிருக்கிறார்கள், எல்லாரும் சபை தான் எழுதியிருக்கிறார்கள், வித்தியாசமான பேர். அப்போ இந்த பைபிள் இருக்கிற வசனங்களை நீங்கள் படிக்கும் பொழுது உங்களை ஜபத்திற்கு அது ஆயத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ட்ராவல் பண்ணி போகலாம், வசனத்திலேயே ட்ராவல் பண்ணலாம். அவ்வளவு சத்தியங்கள் அடங்கியிருக்கிறது. இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 34:16. தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். பாருங்க, ஸ்கிரீனை பாருங்க. கர்த்தருடைய புஸ்தகத்தில் எப்படி வாசிங்கள்? தேடி வாசி. எப்படி தேடி வாசிக்கிறது? ஒரு இடத்துல அவர் அற்புதமானவர் அப்படின்னு வந்ததுன்னா வேற எங்க அற்புதமானவர் வருதுன்னு என்ன பண்ணணும்? இதுதான் அர்த்தம். தேடுங்க. இது எங்க வருது, அது எங்க வருது? ஓ, இது யோவானில் வருது, இது மத்தேயில வருது, இது அல்லது இது சங்கீதத்தில் வருது. அதுதான் சொல்றார், தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜோடின்னு என்ன அர்த்தம்? அவர் தழும்புகளால் குணமாகறீங்கன்னா இன்னொரு இடத்துல என்ன வரும்? இணை வசனம் அப்படியே வரும். ஒரு வசனம் கூட ஜோடி இல்லாமல் இராது. அல்லேலூயா. ஜோடி, வசனத்துக்கே ஜோடி கொடுக்குறார், உங்களுக்கு ஜோடி கொடுக்க மாட்டார். தோத்திரம். அப்போ அப்படி எழுதி இருக்குது, இவைகள் ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது. வசனத்துக்கு அங்கங்கே வந்துடும். நான் பேசும்போது கவனிச்சிங்கன்னா நிறைய வசனங்களை ஜோடியாக உங்களுக்கு கொடுக்குறேன். யாக்கோபு சொல்கிறாரு, பவுல் சொல்கிறாரு, தாவீது சொல்கிறாரு, ஆபிரகாம் சொல்கிறாருன்னு அதெல்லாம் உங்களுக்கு இணைக்கிறேன். இதுதான் பைபிள். எல்லாம் நமக்கு இணைச்சி கொடுக்குது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அப்புறம் முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அல்லேலூயா. பைபிளில் எழுதினவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து நீங்கள் பைபிள் படிக்கும்போது இந்த வசனம் இங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்னு உங்களை கனெக்ட் பண்ணுறாரு. வசனத்தோடு உங்களை கனெக்ட் பண்ணுறாரு. உங்கள் விசுவாசத்தை கனெக்ட் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணும் பொழுது அந்த வசனங்களையெல்லாம் உங்களுக்கு அவர் ஞாபகப்படுத்தி கொடுக்குறாரு. அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். படிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு கூட படிங்க. ஆவி அவைகளை என்ன பண்ணும்? உங்களுக்கு சேர்த்து கொடுக்கும். நீங்கள் நல்லா அந்த பைபிள் படிக்கும் பொழுது உங்கள் ஜெப வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் ஏற்படும். ஏன் பைபிள் உங்களை படிக்க சொல்கிறேன்னா முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன். நல்லா கவனிங்க. பைபிள் படிக்கும் பொழுது உங்களுக்கு திட்டவட்டமாக தெரிஞ்சிடும் எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணலாம், எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ண வேண்டான்னு தெரிஞ்சிடும். விளங்கிட்டீங்களா? பைபிள் படிக்கும்போது திட்டவட்டமாக இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணலான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுக்கெல்லாம் எவ்வளோதான் கேட்டாலும் கர்த்தர் கொடுக்க மாட்டாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
ஆகவே தான் பைபிள் ஜபத்துக்கு முன்பதாக ஆயத்தமாய் படிக்கும். இப்போல்லாம் நம்ம ரொம்ப ஜபத்தை எம்ஃபசைஸ் பண்ணுறதுனால பைபிள் கீழே போயிடுச்சு. ஜபமும் தேவையான, ஜபம் மாத்திரமல்ல பைபிளும் தேவை. ஆதிக்கால பரிசுத்தவான்கள் முதல்ல அந்த பைபிள் படிப்பாங்க. அப்போ அனல் உண்டாகும், சூடு உண்டாகும். அந்த சூட்டில் ரொம்ப நேரம் அவர்கள் ஜபம் பண்ணுவார்கள். நம்ம எடுத்தோன்னா ஆராதனை பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம். அது அவங்கவுங்களுடைய சௌரியம், எது முன்னால் பண்ணுறீங்களோ எது பின்னால் அவங்கவுங்களுடைய இது. ஆனால் பைபிள் உங்களை எப்பொழுதும் ஆயத்தப்படுத்தும். கடைசியாக ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்பதாக அமெரிக்கா போயிருந்த பொழுது கவனிங்க, விசா எடுக்க வேண்டியதாக இருந்தது. அமெரிக்கன் கவுன்சிலேட் அங்கே தான் போகணும், மெட்ராஸில். அங்கே போய் கதை கேளுங்க. அங்கே போய் அந்த பேப்பர்லாம் ஃபில்அப் பண்ண ஒரு பெரிய உள்ளே போனாலே அமெரிக்காவுக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும் மெட்ராஸில் அந்த அறையில். அப்போது அந்த அமெரிக்கன் கவுன்சிலேட் அவர் தான் அந்த விசாவை ஸ்டாம்ப் பண்ணி கொடுக்குறவர். டப்பு டப்புன்னு முத்திர போட்டாலும் கிடச்சிதுன்னு அர்த்தம். அந்த மூமெண்ட்டுக்காக எல்லாம் காத்துட்ருப்பாங்க. அப்போது அவரை பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு ஹால் இருக்கும். அந்த ஆள் ஒரு 100 பேரை உள்ளே விட்டுருப்பாங்க. எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, கவுன்சிலேட் கூப்பிடணும், நம்ம டோக்கன் வரணும்னு. அப்படி அந்த கவுன்சிலேட் உள்ளே இருக்கும் பொழுது ஜூனியர் கவுன்சிலேட் ஆஃபீஸர்ஸ் வந்து நம்மளோட பேசுவாங்க. அவங்க என்ன பேசுவாங்கன்னா, நீங்கள் அந்த அதிகாரி கவுன்சிலேட்டை நீங்கள் பார்க்கும் பொழுது எப்படி பதில் சொல்லணும், அவர் என்னென்ன கேள்வி கேட்பார், நீங்கள் எப்படி பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி உங்களை ஆயத்தப்படுத்துறதுக்கே 20 நிமிஷம் 25 நிமிஷம் பேசுவார். அப்போது இவங்க பேசும் பொழுதே நமக்கு தெரிஞ்சிடும் விசா கிடைக்குமா கிடைக்காதான்னு. அவ்வளோ தூரம் ஆயத்தப்படுத்திடுவாங்க. இப்படின்னா தான் கொடுப்பாங்க, அப்படின்னா கொடுப்பாங்க, அப்படின்னு நம்ம ஆயத்தப்படுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட அனுப்புவாங்க. 2 நிமிஷத்தில் நம்ம முடித்து அனுப்பிடுவார். அப்போ அதே போல் தான் நீங்கள் ஆண்டவர்கிட்ட அது இதையும் கேட்கறதுக்கு முன்னால் பைபிளை படிக்கும் பொழுது பைபிளே உங்களை ஆயத்தப்படுத்தி விடுகிறது. தேவ சமூகத்துக்குள்ளே எப்படி போகணும், என்ன எதிர்பார்ப்போடு கூட போகணும்னு இந்த வசனங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திடும். அப்போ ஆண்டவரும் உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிருவார். நீங்கள் என்ன கேட்குறீங்க, என்ன இருதயத்தோடு கூட வந்திருக்கிறீங்க, உங்கள் இருதயத்தில் எவ்வளோ தூரம் அந்த வசனத்தினுடைய அளவு கிரியை செய்திருக்கிறதுனெல்லாம் பார்த்துட்டு தான் தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்கிறார். ஆகவே வசனத்தை உங்கள் ஜெப நேரத்தில் நீங்கள் அற்பமாய் எண்ணக்கூடாது. முக்கியமாக உங்கள் ஜெபங்களை கர்த்தர் கேட்க வேண்டும் என்றால் யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் 7ஆம் வசனமும் ரொம்ப முக்கியம். முதல் 7 படிங்க. 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கவனிங்க, எல்லாருமே சேர்ந்து இதை படிக்கணும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கிளியரா எழுதிட்டார். இதுக்கு மேல என்னங்க வேணும்? ஸ்கிரீனை பாருங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. வார்த்தை, அதுக்காக தான் இவ்வளவு நேரம் உங்களை அந்த வார்த்தைக்குள்ளேயே கொண்டு போனேன். வார்த்தை உங்களுக்குள் இருந்தால், வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருந்தால், தேவனுடைய வசனத்தின்படி நடக்கிறவர்களாய் இருந்தால் உங்கள் ஜெபங்களுக்கு கட்டாயம் பதில் வந்தே தீரும். இந்த வசனம் பொய்யாகாது. ஆகவே நீங்கள் அந்த வசனம் உங்களுக்குள்ளே இருக்கணும். அந்த வசனத்தினால் நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆகவே நீங்கள் அந்த வசனத்தை உறுதியாக பிடித்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களோடு கூட பேசுறதுனா எப்படி பேசுவார்? வசனத்தின் மூலமாக தான் பேசுவார். அப்போ உங்களுக்கு வசனமே தெரியலன்னா எப்படிங்க? அந்த சாமுவேலை பற்றி நிறைய முறை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். குட்டி சாமுவேலு, அவனோட ஆண்டவர் பேசணும்னு அவன் பேரை கூப்பிட்றாரு. அவனுக்கு ஆண்டவர் கூப்பிட்றாருன்னு தெரியல. யார்கிட்ட போய் கேட்டான்? ஏலி தீர்க்கதரிசிகிட்ட போய் கேட்டான். அவரும் சொல்கிறார், நான் அவனை கூப்பிடல, போய் படுத்துக்கோங்கிறார். மறுபடியும் சத்தம் வருகிறது, மறுபடியும் சத்தம் வருகிறது. அப்போ தான் ஏலிக்கே புரியுது, உன்னை யார் கூப்பிட்றா? கர்த்தர் கூப்பிட்றாரு. அப்போது ஏலி சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்கிற வார்த்தை சொல்லுகிற வரைக்கும் கர்த்தர் அவனோட என்ன பண்ண முடியல? பேச முடியல. சில நேரங்களில் கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறாரு, ஆனால் வசனம் உங்களுக்கு தெரியாதனால அவரால் பேச முடியல. அப்போது நடந்த சம்பவங்கள் எல்லாம் உதாரணங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளை நீங்கள் படிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட தொடர்பு கொள்கிறதும் சுலபமாய் போய்விடுகிறது. ஆமேன். ஆகவே அந்த வசனம் தெரிஞ்சாதான் நீங்கள் ஜெபத்தில் ஜெயம் எடுக்க முடியும். அன்னால் அவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணால்
கடைசியில் வசனத்தில் தான் பதில் வந்தது. அந்த ஏலி சொல்கிறாரு, நீ சமாதானத்தோடு கூட போ, கர்த்தர் உன் வேண்டுதலை, வார்த்தை தான் சொன்னார். அந்த வார்த்தையே ஒரு அற்புதத்தை கொண்டு வந்தது. அநேக நேரங்களில் பிரசங்கத்தில் நீங்கள் கேட்கிற வார்த்தையே உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வந்துவிடும். அந்த 100க்கு அதிபதி அதை தான் அறிஞ்சிருந்தார், வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஸோ ஜபத்துக்கு அதுவும் ஒரு ஜபம் தானே. வேலைக்காரன் சுகவீனமாக கூட கிடைக்கிறான்னு ஒரு ஜபம் தானே, அது வார்த்தை தானே. அப்போ ஜபத்தில் வார்த்தை மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது என்பதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். ஜெபம் பண்ணுறேன்னு வசனத்தை விட்டுறாதீங்க. வசனத்திலே ஒரு அற்புதமான ஜெபம் உண்டு. ஆமென். நேரமாகிறதுனால நான் முடிக்கணும். யாக்கோபு அடுத்தது இந்த வசனத்திலே என்னன்னா, வசனங்களை நீங்கள் இப்படி சொல்லியிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். டக்குன்னு ஒரு உதாரணத்தை படிச்சிருங்க. ஆதியா 32:9. பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே. போதும். உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற ஆண்டவர் அன்னைக்கு சொன்னதை ஞாபகப்படுத்துறான். நீங்க சொன்னீங்களே அதை செய்யுங்க. ஜெபம் என்பது தேவன் ஏற்கனவே வாக்கு பண்ணிக்கிற வசனங்களை எடுத்து அவருக்கு முன்பதாக படித்து காட்டுவது தான் ஜெபமாக இருக்கிறது. நீங்கள் சொன்னீங்களே, செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தருக்காக காத்திருக்கிற புது பலன் அடைவாங்கன்னு சொன்னீங்களே, நான் காத்திருக்கிற புது பலன் அடையணும். தழும்புகளால் சுகமானன்னு சொன்னீங்களே, உங்களுடைய தழும்புகளால் வசனத்தை கோட் பண்ணுங்க. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்னு சொன்னீங்களே, நன்மையும் கிருபையும் என்னை தொடரட்டும். ஆகவே எப்பொழுதுமே அந்த வசனத்தை நீங்கள் கோட் பண்ணுங்க, வசனத்தையே ஜெபமாக மாற்றுங்க. அந்த ஜெபம் பவர்ஃபுல்லான ஜெபமாக இருக்கிறது. சத்தம் அல்லேலூயா சொல்லுவோம். வசனத்தையே ஜெபமாக ஏறெடுக்கலாம். இயேசு வசனத்தையே ஜெபமாக ஏறெடுத்தார். என் தேவனே ஏன் என்னை, பைபிள் இருக்கிறதா ஜெபமாக ஏறெடுக்கிறார். அந்த ஜெப வார்த்தைகள் பைபிள் தான் வருகிறது. அதே போல ஆதி அப்போஸ்தலருடைய ஜெபங்களை கண்டு பார்த்தீங்கன்னா, 2ஆம் சங்கீதத்தை ஜெபத்தில் கோட் பண்றாங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில், ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன்னு சொல்லி இந்த ஏரோது பொந்தி பிலாத்துவை 2ஆம் சங்கீதத்தோட கனெக்ட் பண்ணுகிறார்கள். நீங்கள் பைபிளை நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா வசனமே ஜெபமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே அருமையானவர்களே, உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வேண்டுமென்றால் வசனமே உங்கள் ஜெபமாக இருக்க வேண்டும். வசனத்தை பிடிச்சிக்கங்க, நீங்கள் நல்லா ஜெபிங்க, ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். நானே ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்பதாக இதயத்தில் இஸ்கீமியா, அந்த இரத்த குழாய் சுருங்கி போயிருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. கோவை மெடிக்கலில் 10 நாள் தானியல் புஸ்தகத்தை எடுத்து தானியல் மரக்கறிகளை சாப்பிட்ட உடனே அவனுக்கு நல்ல முகக்கலை உண்டாச்சு. அவன் சரீரத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. ஒரு 10 நாள் தான் அப்படி இருந்தார். மற்றவங்களால் என்னென்னமோ சாப்பிட்டு முகக்கலை வரல. ஆனால் தானியலுக்கு நீங்கள் அற்புதமாக உதவி செஞ்சீங்க. உங்களுடைய வார்த்தையே நான் மருந்தாக வைத்து உங்களுடைய வார்த்தையை நான் ராப்பகலாக சாப்பிட போகிறேன்னு சொல்லி கதவை சாத்தி 10 நாள் ராப்பகலாக வசனம் சொல்கிறது, வசனத்தையே சொல்லி கொண்டே இருந்தேன். 10ஆவது நாளை செக் பண்ணி பார்க்கும் பொழுது கம்ப்ளீட்டாக நான் குணமாகி விட்டேன். அல்லேலூயா. அப்போ அந்த வசனம், எழுதப்பட்ட வசனத்தை எடுத்து அதை ஜெபமாக உங்கள் வாயில் நீங்கள் அறிக்கை பண்ணுங்க. வசனத்துக்கு வல்லமை உண்டு. நீங்கள் வசனம் படிக்கிறதுனால உங்கள் ஜெப வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள், விசுவாசம் ஏற்படும். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். எழுந்து பாடலை பாடி இந்த வசனத்தில் நிறைந்தவர்களாய் நாம் கடந்து செல்வோம். பிரைஸ்.